Hello friends. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா electronic devices and circuits PN junction diode அப்படிங்கிற கான்செப்ட்ல மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இது வந்து டிஆர்பி சிலபஸில் யூனிட் நம்பர் 4. ஸோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 4ல் உள்ள பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இன்றைக்கி ஒரு 12 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் இன் எ டயோட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ ரிவர்ஸ் ரெக்கவரி கரண்ட் வந்து டயோடில் வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சரா இல்லை பிஐவியா இல்லைன்னா ஸ்டோரேஜ் சார்ஜா இல்லை ஃபார்வேர்ட் ஃபீல்டு கரண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் ரெக்கவரி கரண்ட் டயோடு வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக ஃபார்வேர்ட் ஃபீல்டு கரண்ட் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் எ P+N ஜங்ஷன் டயோட் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மேக்ஸிமம் அட். அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அது வந்து எந்த இடத்துல வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்குன்னா பிஎன் ஜங்ஷனில் தான் கண்டிப்பாக மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, த பிஎன் ஜங்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், the junction capacitance of a PN junction depends on. ஸோ பிஎன் ஜங்ஷனில் அந்த டயோடில் வந்து இந்த ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அது எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னா போத் அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் ரெண்டையுமே பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கும் ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதில் வந்து அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஜங்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபார்ம் ஆகிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு வோல்டேஜையும் அந்த நம்ம எவ்வளோ லெவல் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமோ அது ரெண்டையுமே டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் சி போத் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அப்ளைடு வோல்டேஜ் தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், த Haynes and Shockley experiment enables one to determine the. ஸோ Haynes-Shockley எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதை எதை கண்டுபிடிக்கிறதுக்காக எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மெத்தடு வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனேபிள் பண்ணுவாங்கன்னா மொபிலிட்டி ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மொபிலிட்டி ஆஃப் த மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், த டிரான்சிஷன் ரீஜியன் இன் அண்ட் ஓப்பன் சர்க்யூட்டட் பிஎன் ஜங்ஷன் கண்டைன்ஸ். ஸோ டிரான்சிஷன் ரீஜியன் ஓப்பன் சர்க்யூட்டட் பிஎன் ஜங்ஷன் கண்டைன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் டி, அன்கவர்டு இம்மொபைல் இம்பியூரிட்டி அயான்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அன் அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் த ஜங்ஷன் கரண்ட் அட் ஈக்குலிபிரியம் இஸ். ஸோ அன்பயாஸ்டு கண்டிஷன் பிஎன் ஜங்ஷன் கண்டிஷனில் வந்து ஜங்ஷன் கரண்ட் ஈக்குலிபிரியம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னா ரெண்டுலேயுமே, அதாவது 0 டியூ டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கரண்ட் கிராசிங் த ஜங்ஷன். ஸோ ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ எப்படின்னா டியூ டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கரண்ட் கிராசிங் த ஜங்ஷன். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கரண்ட் வந்து அந்த ஜங்ஷன் வழியாக கிராசிங் ஆகிறதுனால அது வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அன் அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் ஜீரோ கரண்ட் இம்ப்ளைஸ் தட். ஸோ அன்பயாஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அன்பயாஸ்டு கண்டிஷன் பிஎன் ஜங்ஷனில் வந்து ஜீரோ கரண்ட் வந்து எதை வந்து இம்ப்ளைஸ் பண்ணுது, அதாவது எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம இப்போ தானே பார்த்தோம். என்னது ஆப்ஷன் டி, டோட்டல் கரண்ட் கிராசிங் த ஜங்ஷன் ஃப்ரம் பி சைட் டு என் சைட் ஈக்குவல்ஸ் டு த டோட்டல் கரண்ட் கிராசிங் த ஜங்ஷன் ஃப்ரம் என் சைட் டு பி சைட். அதாவது என் டு பி, பி டு என், அதில் கரண்ட் பாஸ் ஆகுதுல அது வந்து ஈக்குவல்ஸாக இருக்கும். அப்படி ஈக்குவல்ஸாக இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுதுன்னா அன்பயாஸ்டு கண்டிஷனில் வந்து ஜீரோ கரண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the depletion capacitance Cj of an abrupt PN junction with constant doping on either side varies with reverse bias VR as. ஸோ ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிப்ளீஷனில் வந்து இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து கான்ஸ்டன்ட் டோப்பிங் ஆன் எய்தர் சைட்ஸ். ஸோ நம்ம வந்து டோப்பிங் வந்து ரெண்டு சைட்லேயும் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறது வந்து வேரிஸ் வித் ரிவர்ஸ் பயாஸ் விஆர். ஸோ அந்த விஆரை பொறுத்து எப்படி வந்து வேரிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விஆரை பொறுத்து வேரிஸ் ஆகும்னா, அதாவது சிஜே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு விஆர் பவர் -1/2 தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அடிக்குவேட்லி forward biased PN junction is a straight line if the plot is off. ஸோ ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அடிக்குவேட் ஃபார்வர்ட் பயாஸ்ட் பிஎன் ஜங்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படி இஃப் த பிளாட் இஸ் ஆஃப். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு அந்த பிளாட்டோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னா அது கண்டிஷன் லாக் ஆஃப் ஐ வெர்சஸ் வியாக தான் இருக்கும். அதாவது லாக் ஐ
வெர்சஸ் விஆ தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டிப்ளீஷன் ரீஜியன் இன் செமிகண்டக்டர் பிஎன் ஜங்ஷன் டயோடு ஹேஸ். ஸோ டிப்ளீஷன் ரீஜியன் இன் செமிகண்டக்டர் பிஎன் ஜங்ஷன் டயோடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆன் எய்தர் சைட்ஸ், ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், a PN junction diode's dynamic conductance is directly proportional to. PN junction diodes வந்து dynamic conductance is வந்து directly proportional to எதுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு directly proportional இருக்கும்னா கரண்ட்டுக்காக தான் இருக்கும். ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸில் உள்ள பிஎன் ஜங்ஷன் டயோட டாப்பிக்கில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.